ஒரு பையன். பட் சின்ன வயசுல எனக்கு அது பிரிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நான் வந்து ஒரு சீக்ரெட் சொல்றேன். சீக்ரெட் எங்க சொல்லுங்க. மாயா ஏன் இப்படி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது சுத்தமா புரியவே மாட்டுது. இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு குவாலிட்டியான டைம் கொடுத்துருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க போல. எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. அர்ச்சனா சொல்றாங்க, நான் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தவன், இப்போ இத்தனை பேர் கூட இருக்கிறது எனக்கு உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்துட்டு ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேயே அது எங்ககிட்ட பிரிஞ்சிருச்சு, பட் இப்போ உங்க கூட இருக்கிறது ஃபேமிலி மாதிரி இருக்குன்னு சொல்கிறார் போல். அதே மாதிரி விசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் அர்ச்சனா வந்துட்டு என்னை வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகே தான், கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ். சம்மந்தமே இல்லாமல் மாயா வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு நாள் நிக்சனும் ஐஷுவும் என்கிட்ட வந்து பேசினாங்க, அந்த சீக்ரெட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கேவலமான விஷயம். உங்களை நம்பி ஒரு சீக்ரெட்டை சொல்லியிருக்காங்க, அதை வந்துட்டு இப்படி பப்ளிக்காக சொல்கிற, அதுவும் உன் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டால் அவங்களோட சீக்ரெட்டை சொல்கிற அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.